ஒரு டம்ளர் கடலப்பருப்பு, அரை டம்ளர் பச்சரிசி நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பஜ்ஜி செய்கிறதுக்காக தான், வீட்டிலே நம்ம செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையானது சோம்பு, பெருங்காயத்தூள், பூண்டு, மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்சியில் அரைச்சிப்போம். தேவையான அளவும் நம்ம என்ன பண்ணிப்போம், அதில் உப்பு நம்ம சேர்த்துப்போம். ஊற வச்சதை எடுத்து மிக்சி ஜாரில் போடுங்க. மிளகாய்த்தூள், பூண்டு, பெருங்காயத்தூள், சோம்பு, உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கலர் பவுடர் எதுவும் சேர்க்கலை. அந்த உப்பி வர்றதுக்கு அந்த சோடா உப்பும் இருக்குல்ல, அதுவும் நான் வந்துட்டு எதுவுமே நான் சேர்க்கலை. நம்ம எல்லாமே வீட்டில் தயார் பண்ணது தான். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கட்டும். நான் இன்றைக்கி வந்து முட்டை, வாழைக்காய், ஒரு வாழைக்காய் இருந்துச்சு, 2 வெங்காயம் வச்சு நான் பஜ்ஜி செய்யலாம்னு நினச்சிருக்கேன். முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வாழைக்காவை, முட்டை, வெங்காயம் இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த மாவில் முக்கி பஜ்ஜியை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துப்போம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா அது வந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம எதுவுமே நம்ம சேர்க்கலை, நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா கலராகவும் இருக்குது பாருங்கள். நம்ம கலர் சேர்க்கலை, ஆனால் நல்லா கலராகவே இருக்குது பாருங்கள். அது வெந்ததும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் முட்டையை என்ன பண்ணேன், அதை டிப் பண்ணி அதையும் போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அது வெந்து வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கலராக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, இது வீட்டிலே நம்ம அரைச்சி செஞ்ச மாவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காய், முட்டை, வெங்காய பஜ்ஜி இது நம்ம வீட்டிலே செஞ்சது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே அரைச்சி செஞ்சு சாப்பிடுங்க, நம்ம உடம்புக்கும் நல்லது. ஈவினிங் டைமில் இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம்.